விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அணைகன் மோட்டார்ஸ் டீலர் ஐயப்பன் பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ டிஜி டிராக்டர் பற்றி போட்டிருந்தோம். அப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல ரீச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளில் 50,000 பேருக்கு மேலே அந்த வீடியோ நல்லா பார்த்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நான் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, அந்த கேள்விக்கான பதில் நம்ம சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. மொதல் கேள்வி பார்த்தோன்னா காசி பாண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தலை இதில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. டிஜி டிராக்டரு, பவர் ட்ராக்கு, ஃபார்ம் ட்ராக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முழுக்க எஸ்கார்ட் இன்ஜின் தான். இது எஸ்கார்ட்டோடைய பிராண்டு. ஸோ அதனால் இதனுடைய ஓன் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எஸ்கார்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின் இந்த வண்டி எடுத்தால் இது கூட என்ன பொருள் தருவீங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை எடுத்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டீலர் இருக்காங்க. நீங்கள் டீலர்கிட்ட போய்ட்டு உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா கேளுங்க. அவங்களுக்கு அந்த ரேட்டுக்குள்ளே கட்டுப்படி ஆகிற மாதிரி தான் கண்டிப்பாக பொருள் கொடுப்பாங்க. அது என்ன பொருள் கூட தருவீங்கன்றது அது அந்தந்த டீலர் முடிவு பண்ணுறது. இந்த வண்டி மானியத்தில் எவ்வளோ வரும்னு ஒருத்தர் குமரேஷ்ன்றவர் கேட்டிருக்காரு. இந்த வண்டி பார்த்தோன்னா இப்போ தான் புதுசாக லான்ச்சுன்றதால இன்னும் 1 இயர் ஆகும் மானியத்தில் அப்டேட் ஆகிறதுக்கு. அப்ரூவல் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல்லாம் வாங்கிட்டதுக்கப்புறம் தான் மானியம் ஏற்றுறதுக்கு. எப்போயுமே புது வண்டி லான்ச் ஆச்சுன்னா எந்த பிராண்டாக இருந்தாலும் 1 இயர் ஆகும். ஸோ அதனால் இப்போதைக்கு மானியத்தில் கிடைக்காது. நீங்கள் லோனோ இல்லை நேரடியாக கேஷோ கட்டி தான் நீங்கள் வண்டி எடுக்க முடியும். அர்ஜூஸ் அசில் கேட்டிருக்காரு, ஃப்ரண்ட் தூக்குமானு சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு கேட்டிருக்காரு. வண்டி பார்த்தோன்னா இது வெயிட் 2.25 டன்னு. வண்டி லெங்க்த்தாக இருக்கிறதால ஃப்ரண்ட் டயரும் பெரிய டயரு, ஃப்ரண்ட்டு ஹெவி டியூட்டி ஆக்சில் இருக்குது. ஒரு 150 கிலோ வெயிட் உள்ள ஃப்ரண்ட் பம்பரும் கொடுத்துருக்காங்க, ஹெவி டியூட்டி பம்பர். ஸோ இது ஃப்ரண்ட்டு பார்த்தோன்னா மற்ற இதுக்கு ஈக்குவலான கேட்டகரியில் இருக்கிற மற்ற பிராண்டை தூக்கிறதோட கொஞ்சம் கம்மியாக தூக்காதனால ஓவர்லோடு கொடுத்தா எந்த வண்டியாலும் தூக்க தான் செய்யும். ஓவர்லோடு கொடுத்து ஒரு ஏற்றத்துலையோ இல்லை மரிசியில் ஏறும்போது கண்டிப்பாக தூக்கும். ஆனால் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணது இது கண்டிப்பாக லிஃப்டிங்கு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அது நம்ம சொல்லலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோன்னா ரொட்டேவேட்டர் ஹைட்ராலிக் மூலிமா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் லிஃப்ட் ஆகுதா இல்லையான்னு. சூப்பராக இருந்தது. சென்சிங்கும் நல்லா அட்டகாசமாக ஒர்க் ஆச்சு. லிஃப்டிங் ஐடியிலே பார்த்தோன்னா நல்லா இருந்தது சென்சிங்கு. ப்ளஸ் ஃப்ரண்ட்டு லிஃப்ட் ஆகலை. நான் அந்த வீடியோ உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணி போட்டு வரேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எம் சுகுமார்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, இதனுடைய ப்ரைஸு என்ன, இது கூட என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தோன்னா இது ஆன் ரோடு ப்ரைஸு 9,25,000ன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி எல்லா டீலரையும் பார்த்தோன்னா 9,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா ஆஃபரோ இல்லை பார்த்தோன்னா பொருளோ இல்லை ரொட்டவேட்டரோ அப்படின்றது அந்தந்த டீலர் முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் நியரஸ்ட் டீலர்கிட்ட போய்ட்டு நீங்கள் இதனுடைய ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். இது சோசியல் மீடியான்றதால நம்ம ஒரு சிலதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சொன்னோன்னா எல்லாருக்கும் அது பாதிக்கப்படும். அதனால் உங்களுக்கு தேவைன்றவங்க நேரடியாக ஷோரூமில் போய்ட்டு விசிட் பண்ணி இதுக்கான ஆஃபரோ இல்லை ப்ரைஸோ நீங்கள் முழு டீட்டெயில் அங்கே தெரிஞ்சுக்கலாம். இது ஆன் ரோடு ப்ரைஸ் 9,25,000 இப்போ கோட் பண்ணி வண்டி எல்லா ஏரியாவும் கொடுத்துட்ருக்காங்க. வெற்றிவேல் என்பவர் கேட்டிருக்காங்க, இதில் ஸ்பேர்ஸ் அவைலபிளாக இருக்குமா, ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிளாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது 80 வருஷ கம்பெனி. தமிழ்நாடு ஃபுல்லாக 65-64 டீலர் இருக்காங்க. ஒவ்வொரு டீலர்கிட்டையுமே ஸ்பேர் இருக்கும். அப்படி இல்லாமல் 10-15 இடத்துல ஹப்பு, அதாவது ஸ்பேர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்கோன்னா எனக்கு நியரஸ்ட் ஹப்பு பார்த்தோன்னா விழுப்புரத்துலேயே டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்க, இந்த பக்கம் வேலூரில் இருக்காங்க, சேலத்தில் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்பேர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனே இருக்குது. அப்போ டீலர்கிட்டையும் கண்டிப்பாக கிடைக்கும். டீலர்கிட்ட ஒரு சில ஸ்பேர்ஸ் கிடைக்காததில் நம்ம பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்கி கொடுப்பாங்க. இல்லை நேரடி கம்பெனியில் கூட வர வச்சு கொடுப்பாங்க. நம்ம அந்தமாரி பண்ணிகிட்டும் இருக்கிறோம். ஸோ ஸ்பேர்ஸுக்கு இந்த வண்டியில் பிரச்சனையே இருக்காது. நீங்கள் தாராளமாக வண்டி எடுக்கலாம். செல்வா எம் அவர் கேட்டிருக்காரு, தம்பி ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லவே இல்லை அப்படின்ட்டுருக்காரு. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் சரியாக அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 60 லிட்ரு. ஸோ 60 லிட்டர் பார்த்தோன்னா இதனுடைய கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஓடக்கூடிய அளவுக்கு இதில் ஃபியூல் டேங்க் கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருங்க. 60 லிட்டருன்றது ஊற்றிட்டோம்னா நம்ம ஒரு 15 ஹவர் நிற்காமல் சாதாரணமாக ஓட்டலாம். ஜிகேஎஸ் விஜய் என்றவர் கேட்டிருக்காரு, ஹெட்லைட்டு சைடில் இருக்குது, டேமேஜ் ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம மரத்தில் இடிக்காத வரலையும் எந்த பொருளும் டேமேஜ் ஆகாது. ஸோ இங்கே வரலையும் நீங்கள் ஒரு மரமோ இல்லை ஏதோ செடியாக பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆக தான் செய்யும். நம்ம தான் ஓட்டணும். ஏன்னா டயர் இங்கே இருக்குது. இதை தாண்டி உள்ளே இடிக்கும்போது எந்த பொருளும் டேமேஜ் தான் ஆகும். ஸோ அதில் நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. நம்ம ஓட்டும் போது பார்த்து உஷாராக தான் ஓட்டணும். எந்த பொருளாக இருந்தாலும், எந்த வண்டியாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும் நாம் எந்தளவுக்கு சேஃப்டியாக ஓட்டுறோமோ அந்தளவுக்கு பொருள் பாதுகாப்பாக இருக்கும்.
ஸோ எல்லா வண்டியிலையும் சைடில் தான் வந்து இது இருக்கும், சைடில் தான் வந்து பார்த்தோன்னா எல்லாமே அப்படி சைடில் தான், ஒரு சிலதெல்லாம் சைடில் தான் இருக்கும். பட் நம்ம மரக்கிளையே இல்லாத மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம ஓட்டணும். அடுத்து பாண்டின்றவர் கேட்டிருக்காரு, எல்லாம் ஓகே, அது என்ன 3 சிலிண்ட்ரு வச்சாங்க பாருங்க இன்ஜினில் ட்விஸ்ட்டாக. 3 சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா மைலேஜுக்காக. ஏன்னா வந்து பவரும் இருக்கணும், மைலேஜும் தரணுன்னா 3 சிலிண்டரில் வந்து கம்மியான சிசியில் அதிகமான டார்க்கு கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 4 சிலிண்டர் தான் வேணும்னா இதிலே வந்து 55 ஹெச்பியில் 60 ஹெச்பியில் வருது. 4 சிலிண்டர் எடுத்துக்கலாம். மைலேஜ் ரொம்ப முக்கியம். நம்ம ஏரியாவுக்கு வந்து பார்த்தோன்னா கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தோன்னா இதுவே அதிகபட்சமான ஹெச்பி தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் 3 சிலிண்டர்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. 3 சிலிண்டராக 4 சிலிண்டர்ன்ற மேட்டர் கிடையாது. அந்தந்த சிலிண்டருக்கான கெப்பாசிட்டி, அந்தந்த சிலிண்டருக்கான 3 சிலிண்டர் இருந்தால் அதனுடைய பவர் எவ்வளோ கொடுக்குது, எவ்வளோ டார்க் வருதுன்றதை நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து கம்மியான டீசலில் அதிகமான டார்க்கு கொடுக்குறாங்கன்னா அதுதான் நம்ம பெனிஃபிட்டாக பேசணும். 3 சிலிண்டரை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. 4 சிலிண்டர் வச்சு கம்மியான டார்க் கொடுத்து அதிகமாக டீசல் போகிற பிராண்டும் நிறையா இருக்குது, நிறையா டிராக்டரும் இருக்குது. ஸோ அதனால் வந்து சிலிண்டர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. சிலிண்டர் நம்ம யோசிக்கணும்னா நம்ம அதிகப்படியான நமக்கு பவர் வேணும், அதிகப்படியான வந்து பார்த்தோன்னா நமக்கு இழுவைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 4 சிலிண்டர் ட்ரை பண்ணலாம். மைலேஜ்னு போகும்போது பெர்ஃபார்மன்ஸ் வச்சாவும் எனக்கு நல்லா இருக்கணும், மைலேஜும் நல்லா இருக்குன்னா நீங்கள் 3 சிலிண்டர் இந்தமாரி வண்டி எடுத்திங்கன்னா 4 வீல் டிரைவ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் 2 வீல் டிரைவ் விட்டுருக்காங்க. 4 வீல் டிரைவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்பெனியில் பேசிகிட்ருக்கோம், வரும்போது சொல்லுவோம். ஆனால் உடனே கிடைக்காது, பட் லேட் ஆகும். ஆனால் இதே ஸ்பெசிஃபிகேஷனு இதே ஃபீச்சரில் ப்ளூ கலரில் பவர் ட்ராக்கில் வருது 4 வீல் டிரைவ். ஹீரோ 50 நெக்ஸ்ட் 52 ஹெச்பி வருது, ஹீரோ 55 நெக்ஸ்ட் 55 ஹெச்பி வருது. ஸோ அதெல்லாம் வந்து 4 வீல் டிரைவ் இருக்குது, உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். கோகுல்ராஜ் ப்ரைஸ் பற்றி கேட்டுக்காரு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதே தான். ப்ரோனோ வீல்ஸ் அப்படின்ற கேட்டுக்காரு, மைலேஜ் சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காரு. இது கம்பெனி ரெக்கமெண்டட் வந்து பார்த்தோன்னா ஃபீல்டுக்கு வந்து 3.6 அதாவது 3.600 மில்லி லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. 3 லிட்டர் 600 மில்லி லிட்டரு. நம்ம அதிகபட்சமாக 4 லிட்டர் வரலையும் போகணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு 4 லிட்டர் அதிகபட்சன்றது ஒரு நல்ல மைலேஜ் உள்ள வண்டி. ஸோ மைலேஜே இவ்வளோ தான். ராஜ்மோகன் பரசுராமன் கேட்டிருக்காங்க வாரண்டி டீட்டெயில்ஸ் என்னென்னு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டி, அப்படி இல்லைன்னா 5000 ஹவர்ஸ் 5000 மணி நேரம் வாரண்ட்டி இருக்குது. 16 டயர் போடலாமா ப்ரோ, டிஸ்க்கு செட் ஆகுமா அப்படின்னு புருஷோத்தன்றவர் கேட்டிருக்காரு. ஹீரோ 50 நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட ஹீரோ 50 நெக்ஸ்ட் இருக்குது, காமிக்கிறேன். இந்த வண்டி ஹீரோ 50 நெக்ஸ்ட்டு தான். இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வண்டிக்கு வந்து 16 சைஸ் டயர் செட்டம்னா 16 சைஸ் டயர் தான் இருக்குது. இந்த வண்டி பார்த்தோன்னா இதுவுமே வந்து 14.9 டிஸ்க்கு ரெண்டுமே சேமு. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாரி ஆல்ரெடி 14.9க்கு போட்ட டிஸ்கை 16.9க்கு போட முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த டயரோடைய சைஸ் சொல்லியிருப்பேன். 16ன்றது இந்த டயரோடைய வித்து. அப்போது டிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த வித்துக்கு 16 சைஸ் டயருக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவாங்க. இந்த டிஸ்கோடைய வித்து வந்து 16 சைஸு, இது வந்து 14 சைஸ் டயர். ஸோ அதனால் வந்து 14 இருக்குதுன்னா 14 சைஸ் டயரோடைய இதுதான் டிஸ்க்கு தான் போட முடியும். 16னா 16உடைய டிஸ்க்கு தான் போடணும். ஸோ டிஸ்க்கு வந்து வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். 2 இன்ச்சு ஸ்பேஸ் வந்து வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்தந்த டயருக்கு ஏற்ற டிஸ்க்கு தான் போடணும். நல்ல கேள்வியும் கூட. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சரி, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, இதுதான் டீட்டெயில். ஸோ அதனால் வந்து டயர் மாற்றினாலும் டிஸ்க்கு கண்டிப்பாக மாற்றி தான் போடணும். வெங்கட் 311 கேட்டிருக்காங்க, ப்ரோ பவர் ட்ராக் 47ஓட பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ இனிமேல் பண்ண போகிறோம். ஃபுல் டைமாக வந்து பார்த்தோன்னா இனிமேல் இந்த ஒவ்வொரு வண்டியோடைய ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுக்கறது ரெடியாக இருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எதுவும் பெருசாக பண்ணலை. இப்போது நீங்கள் உங்களுடைய கேள்விக்கு வந்து பார்த்தோன்னா இனிமேல் சரியான ஆன்சர் வீடியோ மூலிமா கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். கேட்டிருக்காங்க 7 அடி ரொட்டவேட்டர் போடலாம்னு. நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் அதிகபட்சமாக 8 அடி ரொட்டவேட்டர் வரைக்கும் போடலான்னு. ஏன்னா இதனுடைய டார்க் அதிகம். உங்களுக்கு பிடிஓ சம்மந்தப்பட்டது நீங்கள் எவ்வளோ ஹெவி வேணாலும் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 15-16 வகையான பிடிஓ இம்ப்ளிமெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ரோலரு, பேலரு, லேசர் லெவரு, இந்த மாதிரி நிறைய இம்ப்ளிமெண்ட் இருக்குது. நீங்கள் 500 கேட்டு சொனாலிகா டிராக்டர் ஆல்சோ 60 லிட்டர் ஃபியூல் டேங்கு, மைலேஜ் ஆல்சோ கம்பேர் ஃபார் யுவர் பவர் ட்ராக்கு. சொனாலிகா டிராக்டரில் வந்து 60 லிட்டர் டீசல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பவர் ட்ராக்கோட அதை கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, பண்ணிக்கலாம். வாய்ப்பு கிடைச்சுன்னா அதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு முறையான பதில் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் யாருக்காவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஒவ்வொரு டவுட்டும் அடுத்தடுத்து வர வீடியோவில் நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம்.
ப்ளஸ்ஸு இந்த வண்டியை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா எங்கிட்ட டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த வண்டியை நீங்கள் எடுக்கணுன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற யார் வேணாலும் நீங்கள் வந்து எடுக்கலாம். நம்ம ஷோரூம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோயிலூரில் இருக்குது. நம்ம ஷோரூம் நேம் வந்து அநேகன் மோட்டார்ஸு. இன்னும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா வேறு எங்கெல்லாம் ஷோரூம் இல்லையோ அந்த ஷோரூம் இல்லாத இடத்துல நம்ம வந்து ஓப்பன் ஏரியாவில் நம்ம வண்டி கொடுக்கலாம். விருப்பப்பட்டு கேட்டால் தான், விருப்பப்பட்டு நீங்கள் கொடுன்னு கேட்டால் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே நியரஸ்ட்டில் யார் டீலர் இருக்காங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நாங்கள் தரோம். நீங்கள் பக்கத்துலேயே போய் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த வண்டியோடைய ஃபுல் டீட்டெயில் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ மேலே லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி அதை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில் பாருங்கள். பார்த்துட்டு அதோடைய நிறைய கேள்விகள் இருக்குது, விட்டு போனதை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு இது அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் வரப்போகுது, அதையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பொறுமையாக காத்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய கேள்விக்கு நான் சரியான பதில் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா பவர் ட்ராக்கு டீசல் சேவர், அதாவது ஹீரோ 50 ப்ளஸ் 55 ஹெச்பி கேட்டகரியில் வண்டி. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா 7.5 சைஸு, பின்னாடி வந்து 16.9 சைஸ் டயர். இந்த வண்டியோட டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ப்ளீஸ் கீப் ஆன் சப்போர்ட்.